அவரோட வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட சமகாலத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த 2ஆம் கரிகாலன் இருக்கா இல்லையா, கல்லணை கட்டின கரிகாலனுக்கு முந்தைய காலத்தவன். கல்லணை கட்டின கரிகாலனோட காலம் ஏறக்குறைய நம்ம சொல்லலாம் கிமு 65லேருந்து கிபி 15 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்லணை கட்டின கரிகாலன் அவன் பேர் திருமாவளவன். பொன்னிக்கரை கண்ட பூபதினு அவனை தான் நிறைய தடவை நம்ம சொல்கிறோம். கல்லணை கட்டினவா அவன். பொன்னிமே கோட்டு புலி பொறித்தவன் அப்படின்னு அவனை தான் சொல்கிறோம். இங்கேருந்து இமயமலை வரைக்கும் ட்ராவல் பண்ணி வழியில் உள்ள அரசர்களெல்லாம் வென்று அங்கே போய் புலி சின்னம் பொறித்து திரும்பி வரும்போது இருக்க அரசர்களெல்லாம் வென்று அவங்க கிட்டேருந்து கிடைச்ச அந்த பரிசு பொருட்களை கொண்டு வந்து ஒரு எக்ஸிபிஷனே பூம்புகாரில் வச்சான் அப்படிங்கிறது வரலாறு. அவனுக்காக கட்டப்பட்ட மணிமண்டபம் இருந்தது, அது வந்து சுனாமியில் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு. அவன் ஒரு திருமாவளவன். அவன் 2வது கரிகாலன். 3வது கரிகாலன்னு நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், ராஜராஜ சோழனோட அண்ணன் ஆதித்த கரிகாலன். 4வது கரிகாலனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீரராஜேந்திரன், அதாவது ராஜேந்திர சோழனோட பசங்கள்ல ஒருத்தர் பேரு வீரராஜேந்திரன். அந்த வீரராஜேந்திரனுக்கு இன்னொரு பேரு கரிகால சோழ வீரன். மொத்தம் 4 கரிகாலர்கள் வரலாற்றுல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 5வது கரிகாலரும் ஒருத்தர் உண்டு அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டா தான் எனக்கு தெரிய வந்தது. அது யாரு அப்படின்னு கேட்டா, இவங்க எல்லாம் காலத்தால பிற்பட்டவங்கள வச்சுட்டு முற்பட்டவனா ஒரு கரிகாலன் வராரு. அதாவது அலெக்சாண்டர் கங்கையை தாண்டி வந்து பஞ்சாப் வழியா பயணம் பண்ணும்போது அங்க உள்ள ஒரு ஸ்கூல்ல, அப்பெல்லாம் ஒரு ஸ்கூல்னா மரத்தடியில தானே பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு குருகுலம் நடந்துட்டு இருந்தது போல அதுல மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ஆசிரியர் ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாராம். அப்ப அந்த கதை என்ன அப்படின்னு அலெக்சாண்டர் மொழிபெயர்த்து சொல்லியிருக்கான். அப்ப அங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு கரிகாலன் நம்ம கதை கேள்விப்பட்டிருப்போம்ல, சின்ன வயசுலயே அரியணை ஏறிட்டான், அவனை வந்து புத்திசாலின்னு நம்ப மாட்டேன்ட்டாங்க, சின்ன வயசுல உனக்கு அனுபவ அறிவு பத்தாது, அதனால வர்ற வழக்குகள் எல்லாம் நீ வந்து விசாரிக்க கூடாது, நீ நீதி வழங்கக்கூடாது, யாராவது முதியவர்களை தான் நீ அணுகணும் அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணதாகவும், மறுநாள் ஒரு முதியவர் வந்து அந்த வழக்கை விசாரிச்சு சரியான தீர்ப்பை வழங்கினதாகவும் அப்புறம் எல்லாரும் பாராட்டினதாகவும், அப்போ தன்னோட வேஷத்தை கலைச்ச கரிகாலன், நான் தான் அந்த முதியவர் வேஷத்துல வந்து இந்த வழக்கை விசாரிச்சு தீர்ப்பு வழங்கினேன் அப்படின்னு சொன்னதும் தான் அந்த கரிகாலனோட அறிவை மற்றவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு கதை படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த கதையை தான் அலெக்சாண்டர் போகும்போது அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அலெக்சாண்டர் வந்த காலத்துல அப்படின்னா அது கண்டிப்பா அசோகருக்கு முந்தைய காலம், கிமு 4ஆம் நூற்றாண்டு இல்லையா. அந்த நூற்றாண்டிலேயே இந்த கதை சொல்லப்பட்டிருக்குன்னா அப்ப அலெக்சாண்டர் வருகைக்கு முன்னாடியே வாழ்ந்தவன் ஒரு கரிகாலனும் இருந்திருக்கான். அதனால வரலாற்றுல கரிகாலர்கள் மொத்தம் 5 அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். உங்களுக்கு ஏதாவது இன்னும் விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.